Hi everyone, welcome to Easy English with Ambika YouTube channel. Guys, நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா 45 days MTSக்கு ஸ்டடி பிளான் பார்த்துட்டு இருக்கோம். ஆல்ரெடி 10 classes வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ இன்னைக்கு நம்ம டே 11ல இருக்கிறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஆண்டனம்ஸ். ஓகேவா? ஸோ நேற்று நான் உங்ககிட்ட கேட்டிருந்தேன் PQRS கொண்டு வரலாமா, ஏன்னா வந்து ஸோ இந்த டைம் எப்படி இருக்கும், எல்லாமே வந்து வெண்டர் எல்லாமே சேஞ்ச் ஆகிருக்கிறதுனால ஸோ PQRS மேபி வரலாம். இன்கேஸ் வந்தாலும் அதை வந்து அட்டென்ட் பண்ணுற அளவுக்கு நமக்கு நாலேஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு நீங்கள் வந்து கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஓகேவா? ஸோ இப்போ என்னன்னா, நாளைக்கு நமக்கு பேசேஜ் வரும். இந்த பேசேஜ் வர அன்னைக்கெல்லாம் நான் வந்து PQRSும் கொண்டு வரேன், க்ளோஸ் டெஸ்ட்டும் கொண்டு வரேன். ஏன்னா க்ளோஸ் டெஸ்ட்ன்றது கண்டிப்பாக வரும், 5 மார்க் நம்ம ஷியோராக வந்து எதிர்பார்க்கலாம். இது வந்தாலும் வரலாம், வராமலும் போகலாம். ஓகேவா? ஸோ நாளைக்கு நான் வந்து PQRS எடுத்துகிட்டு வரேன். அதுக்கப்புறம் வரக்கூடிய பேசேஜ் அன்னைக்கெலாம் வந்துட்டு ஒரு க்ளோஸ் டெஸ்ட் அண்ட் 2 or 3 PQRS நான் எடுத்துகிட்டு வரேன். ஓகேவா? PQRS கிளாஸஸ்மே உங்களுக்கு வரும். ஓகேவா? ஓகே. ஸோ செஷனுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஈஸி இங்கிலீஷ் வித் அம்பிகா ஆப் டவுன்லோட் பண்ணாதவங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கான இங்கிலீஷ் கோர்ஸ், நீங்கள் SSCயில் எந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணாலும் உங்களுக்கு இங்கிலீஷ் இருக்கும். ஸோ அந்த இங்கிலீஷ்க்கு வீடியோ கோர்ஸ், பேசிக்ஸ், எக்ஸாம் டாபிக்ஸ், டெஸ்ட் சீரிஸ், குவிசஸ், வெக்கப்ஸ், PDF ஃபைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. அண்ட் ஆல்சோ MTSக்குமே ஸ்பெஷலாக இருக்கிற அந்த 45 கிராமர் ரூல்ஸ், அதனோட அந்த ரூல் ப்ளஸ் எக்ஸாமில் கேட்ட கொஷின்ஸ் வித் டீட்டெயில் எக்ஸ்பிளனேஷன்ஸோட உங்களுக்கு நாங்கள் PDF அட்டாச் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ இந்த 2 கோர்ஸும் சேர்ந்தது தான் இந்த காம்போ. ஸோ நீங்கள் தனித்தனியாக வாங்கினீங்கன்னா உங்கள் ப்ரைஸ் அதிகமாக இருக்கும். ஸோ காம்போவில் நீங்கள் ஜஸ்ட் 999 நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த கூப்பன் கோட் நீங்கள் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா இந்த ப்ரைஸ்க்கு நீங்கள் வாங்கிக்கலாம். ஓகேவா? 1 year வேலிடிட்டி. நெக்ஸ்ட் நீங்கள் பேங்க் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா பேங்கிங் இங்கிலீஷ் வீடியோ கோர்ஸுமே அவைலபிளாக இருக்குது. இதுலேயும் பேசிக்ஸ், ப்ரிலிம்ஸ் வீடியோ, மெயின்ஸ் வீடியோ, டெஸ்ட் சீரிஸ் எல்லாமே இதில் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. இதுவும் 1 year வேலிடிட்டி. ஓகேவா? ஓகே. ஸோ இன்னைக்கு ஆண்டனம்ஸ் இது எல்லாமே 2024ல் கேட்ட PYQ தான். இந்த இப்போ கொண்டு வர இந்த கிளாஸஸ் எல்லாமே நல்லா பார்த்துக்கோங்க. இந்த PDF நம்ம டெலிகிராம் சேனலில் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன், உங்களுக்கு அதுலேயும் இருக்கும், நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ இந்த கிளாஸஸை நீங்கள் பார்த்தீங்கனாலே நிறைய கொஷின்ஸ் ரிப்பீட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இந்த கிளாஸஸ் மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகேவா? நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஆண்டனம்ஸ் அப்படின்றது என்ன? ஆண்டனம்ஸ் அப்படின்னா ஆப்போசிட். இப்போ ஒரு வேர்ட் மீனிங் இருக்குன்னா இதுக்கு ஆப்போசிட்டான வேர்டை வந்து நம்ம வந்து ஃபைண்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ மோன்ஃபுல் அப்படின்னா என்ன? மோன்ஃபுல் இஸ் அன் ஆட்ஜெக்டிவ். இது ஒரு ஆட்ஜெக்டிவ். மோன்ஃபுல் அப்படின்னா என்னன்னா சேடா இருக்கிறது. மோன்ஃபுல். சேடா, டிப்ரெஸ்டா, சேட், டிப்ரெஸ்ட். இதுக்கு வேற என்ன வேர்ட் சொல்லலாம் அப்படின்னா மிசரபிள். இந்த வேர்ட்ஸ் எல்லாமே இதுக்கு மீனிங் தான். நீங்க சேட்னோட கண்டுபிடிச்சிருவீங்க, டிப்ரெஸ்ட் கூட கண்டுபிடிச்சிருவீங்க. இந்த மாதிரி மோன்ஃபுல், மிசரபிள் இந்த மாதிரி வேர்ட்ஸ்னா யோசிக்க கூடாது, இதுக்குமே இதே மீனிங் தான். ஓகேவா? நெக்ஸ்ட் வேற என்ன வேர்ட் அப்படின்னா டிஜெக்டட். இந்த வேர்டுமே வந்து சேட் தான். ஓகேவா? ஸோ இப்போ இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? ஆப்போசிட் வேர்ட். இது வந்து சேட் சோகமா, சேட், டிப்ரெஸ்டா இருக்கிறது. இதுக்கு ஆப்போசிட் என்ன? அப்படியே ஆப்போசிட் வந்து ஹாப்பியா இருக்கிறது, ஜாலியா, ஹாப்பியா அந்த மாதிரி இருக்கிறது தான் வந்து இதுக்கு ஆப்போசிட்டா வரும் இல்லையா? ஸோ ஆப்ஷன் பாருங்க. சாரோஃபுல், டிப்ரெஸ்ட், மெலன்கலி, ஜாயஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க. சாரோஃபுல். சாரோனால என்ன? சேடு தானே. சாரோஃபுல்னால சேடு தான். இது வந்து மீனிங் சினோனிம்ஸ். இது வந்து சினோனிம்ஸ். டிப்ரெஸ்ட் பாருங்க. டிப்ரெஸ்ட் ஆல்ரெடி இங்கே இருக்கு. ஸோ இதுவும் வந்து சினோனிம்ஸ். மெலன்கலினாலுமே என்னன்னா டிப்ரெஸ்ட் தான், சேடு தான். இதுவுமே சினோனிம் தான். ஸோ நெக்ஸ்ட் பாருங்க. ஜாயஸ் அப்படின்னா என்ன? ஜாய்ஃபுல், ஜாயஸ். ஒரு மாதிரி பிளெஸ்டா இருக்கிறது, பிளிஸ்ஃபுல்லா இருக்கிறது, ஜாய்ஃபுல். ஸோ சேடுக்கு அப்படியே ஆப்போசிட் தானே இது. ஃபீலிங் பிளெஸ்ட், ஃபீலிங் பிளிஸ்ஃபுல். ஸோ இப்படிலாம் சொல்றது வந்துட்டு இதுக்கு அப்படியே ஆப்போசிட். ஸோ இந்த சாரோஃபுல், டிப்ரெஸ்ட், மெலன்கலி எல்லாம் இதுக்கு வந்து சினோனிம்.
இந்த joyous அப்படின்றது தான் ஆண்டனம். ஓகே, joyousங்கிறது ஆண்டனம். நீங்க வேர்டை பார்த்தோன்னே டக்குன்னு என்ன பண்ணிடக்கூடாது, சினனம் தான் கேட்டிருக்காங்கன்ட்டு ஆன்சர் பண்ணக்கூடாது. அங்க சினனமா ஆண்டனமா என்ன கேட்குறாங்கன்றத கொஸ்டின் நல்லா ஹெட்டிங்க நல்லா படிச்சுட்டு அதுக்கப்புறமா ஆன்சர் பண்ணுங்க. ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா அங்கே ஆண்டனம்ஸ் கேட்டிருப்பாங்க. இவங்க எப்போதும் இருக்கிற மைண்ட்லயே சினனம்ன்ற மீனிங்ல வந்துட்டு ஆப்ஷன் கிளிக் பண்ணிடுவாங்க. ஓகேவா? ஸோ ஆண்டனமா சினனமான்றது நல்லா செக் பண்ணிட்டு ஆன்சர் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ இங்க வந்து மோர்ன்ஃபுல்க்கு ஆண்டனம் வந்து ஜாயஸ். ஓகேவா? ஸோ இதுக்கான வேர்டு இப்படிலாமும் சொல்லுவாங்க. இந்த வேர்டும் பார்த்துக்கோங்க, இந்த வேர்டும் பார்த்துக்கோங்க. இது எல்லாமே மீனிங் தான். இந்த சேட் டிப்ரெஸ்ன்னு சொல்ற வேர்டுக்கு இது எல்லா வேர்டுமே மீனிங் தான். ஆப்போசிட் என்னன்னா ஜாயஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. எவிடென்ட் எவிடென்ட்லி இதுவும் வந்து ஆட்ஜெக்டிவ். நீங்க ஒரு வெர்ப்ஸ் படிக்கிறீங்கன்னா அது எந்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்ல வருதுன்னு நமக்கு தெரியணும். அது நவுனா, ஆட்ஜெக்டிவா, வேர்பா, ஆட்வர்பா, கன்ஜங்ஷனா அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? ஸோ இங்க இது வந்து எவிடென்ட் இஸ் அன் ஆட்ஜெக்டிவ். எவிடென்ட் அப்படின்னா என்னன்னா, எவிடென்ஸ்னா என்ன அர்த்தம்? ஏதோ சம்திங் அங்க கிளியரா இருக்கு. அங்க வந்து எவிடென்ட் ரொம்ப கிளியரா இருக்கு, எவிடன்ஸ் இருக்கு அப்படின்னா அதுக்கான ஒரு ஏதோ சம்திங் விசிபிளா இருக்கு, கிளியரா இருக்கு. ஸோ அதை தான் நம்ம என்ன சொல்றோம், எவிடென்ட்னு சொல்றோம். ஓகேவா? ஸோ இதுக்கு என்ன மீனிங்னா கிளியர் அப்படின்னு சொல்லலாம். ஆப்வியஸா இருக்கு, ஷியரா இருக்கு, ஆப்வியஸ், விசிபிள். ஸோ இது எல்லாமே சினனம் தான். ஓகேவா? ஸோ ஆப்ஷன் பாருங்க. conspicuous, apparent, noticeable, obscure. ஓகேவா? ஸோ பாருங்க, கான்ஸ்பிக்யூவஸ் அப்படின்னாலும் இதுக்கு என்ன மீனிங்னா, இதுக்கும் வந்து கான்ஸ்பிக்யூவஸ்னாலும் ஆப்வியஸ் தான், ஆப்வியஸ். ஓகேவா? ஸோ இது வந்து இதுக்கு சினனம். அப்பேரண்ட்னா என்ன? அப்பேரண்டா இருக்கு, விசிபிளா இருக்கு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? இதுவும் இதுக்கு சினனம். நோட்டிசபிள், நோட்டீஸ் பண்ற மாதிரி இருக்கு, விசிபிளா இருக்கு, இதுவும் வந்து சினனம் தான். ஓகேவா? ஸோ ஆப்ஸ்கியூர் பாருங்க. ஆப்ஸ்கியூர் அப்படின்றது இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா பிளர். எக்ஸாக்டா சொல்லணும்னா பிளர், கிளவுடி. ஓகேவா? வேக். ஓகேவா? வேற அமார்ஃபஸ், அக்கல்ட். ஓகேவா? ஸோ இது எல்லாமே என்னன்னா கிளியரா இல்லைன்றது மீனிங். பிளர்ரா இருக்குன்னா கிளியரா இருக்குமா? இருக்காது. கிளவுடியா இருக்கும்போது கிளியரா இருக்குமா? கிளவுடியா இருந்தா கிளியர்னஸ் இருக்காது, கிளியர் இல்ல, வேகா இருக்கு, அதுவும் நாட் கிளியர். வேக்னா நாட் கிளியர். அமார்ஃபஸ்னாலும் கிளியரா இல்ல, விசிபிளா இல்ல. அக்யூரேட்னாலும் நாட் கிளியர். ஓகேவா? ஸோ இது எல்லாத்துக்குமே என்ன மீனிங்னா நாட் கிளியர், நாட் ஆப்வியஸ், நாட் விசிபிள். இதுதான் வந்து மீனிங். ஸோ இப்போ எவிடென்ட்ன்றது கிளியர். ஸோ இதுக்கு எக்ஸாக்ட் ஆண்டனம்ஸ் வந்து ஆப்ஸ்கியூர். ஆப்ஸ்கியூர்னா நாட் கிளியர், பிளர்ரா இருக்கு, கிளவுடியா இருக்கு, வேக், அக்யூலண்ட், அமார்ஃபஸா இருக்கு அப்படின்னு சொல்றது வந்துட்டு ஆப்ஸ்கியூர். ஓகேவா? இந்த வேர்ட்ஸ்லாம் நான் திரும்ப சொல்றது அதே தான். இங்கேயே ஆல்ரெடி நிறைய வேர்டு இருக்கு, இருந்தாலுமே நான் வந்து எக்ஸ்ட்ரா ஏன் சொல்றேன்னா, இன்கேஸ் இந்த வேர்டு உங்களுக்கு கொஸ்டின்ல வந்துருச்சு அப்படின்னா அது உங்களுக்கு மீனிங் தெரியாம இருந்துடக்கூடாது இல்லையா? அதனாலதான் இது ரிலேட்டடா இருக்கிற இன்னும் இருக்கிற வேர்ட்ஸே நான் சொல்லிட்டு இருக்கேன். ஓகேவா? இன்கேஸ் இந்த வேர்டை வச்சு கொஸ்டின் எடுக்கலாம்னு நினைச்சு இந்த வேர்டு கொடுக்காம வேற வேர்டு கொடுத்தாங்க, அமார்ஃபஸ் கொடுக்கலாம், அக்யூரேட் கொடுக்கலாம் அப்படின்னா அதுக்கு உங்களுக்கு மீனிங் தெரிஞ்சிருக்கணும் இல்லையா? ஸோ அதுக்காக தான் இந்த வேர்ட்ஸ்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த பிடிஎஃப்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. இந்த பிடிஎஃப் நம்மளோட டெலகிராம் சேனல்ல நான் அப்லோட் பண்ணிடுவேன். வீடியோ வந்த உடனே உங்களுக்கு அங்கே வந்துடும், செக் பண்ணிக்கோங்க. இந்த கிளாஸ் ஃபுல்லாக பார்த்துட்டு இந்த பிடிஎஃபை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அட்லீஸ்ட் ஸ்க்ரீன்ஷாட்ஸ் அது மாதிரியாவது போட்டு வச்சுக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. கன்சைஸும் ஆட்ஜெக்டிவ் தான். கன்சைஸ் அப்படின்னா கன்சைஸா இருக்கு, which means அக்யூரேட்டா இருக்கு.
அக்யூரேட்டா இருக்கு, அக்யூரேட்டா இருக்கு, எக்ஸாக்டா இருக்கு அப்படி சொல்லுவோம் இல்லையா, அக்யூரேட், எக்ஸாக்ட். வேற எப்படி சொல்லலாம்னா ப்ரிசைஸ், ப்ரிசைஸா இருக்கு. ஓகேவா, அக்யூரேட்டா இருக்கு, எக்ஸாக்டா இருக்கு, ப்ரிசைஸா இருக்கு, கன்சைஸா இருக்கு. இது நாலுத்துக்குமே ஒரே மீனிங் தான். ப்ரிசைஸ்னா என்ன கைஸ்? நீங்க ப்ரிசைஸ் ரைட்டிங் எழுதுவீங்கல்ல, ப்ரிசைஸ் ரைட்டிங் எப்படி இருக்கும்? இப்போ ஒரு பெரிய ஸ்டோரி வந்து ஷார்ட்டா எழுத சொல்லுவாங்கல்ல, ஷார்ட், அது வந்து சுருக்கி எழுதணும். ஸோ அதுதான் அக்யூரேட், எக்ஸாக்ட், ப்ரிசைஸ், கன்சைஸ். அது மாதிரி ஆப்ஷன் பாருங்க, லென்த்தி, ஷார்ட், பிரீஃப், சக்சென்ட். இங்க பாருங்க, சக்சென்ட் அப்படின்னா ரெடியூஸ்ட், ரெடியூஸ்ட். நெக்ஸ்ட் வேற என்ன வேர்ட் அப்படின்னா அப்ரிட்ஜ்ட், அப்ரிட்ஜ்ட், ரெடியூஸ்ட், அப்ரிட்ஜ்ட், ஷார்ட். ஓகேவா, எல்லாமே ஒரு மீனிங் தான். ஸோ இது வந்து இதுக்கு சினனம், இதுக்கு வந்து இது சினனம் கன்சைன்ஸ்க்கு. அதாவது அக்யூரேட், எக்ஸாக்ட், ப்ரிசைஸ், ஷார்ட், பிரீஃப், ரெடியூஸ்ட், அப்ரிட்ஜ்ட், இது எல்லாமே ஒரே மாதிரியான மீனிங் தான். ஓகேவா, நெக்ஸ்ட் பாருங்க பிரீஃப், பிரீஃப்னாலும் ஷார்ட், ப்ரிசைஸ். ஓகேவா, ஷார்ட் அதே மாதிரி ப்ரிசைஸ். ரெடியூஸ் பண்ணும்போது என்ன ஆகும், சுருங்கிரும் இல்லையா, அதே தான் ஷார்ட், அப்ரிட்ஜ்ட், ஷார்ட். இது எல்லாமே ஒரே மீனிங் தான், இது எல்லாமே ஒரே மீனிங் தான். ஓகேவா, ஸோ இதுக்கு ஆண்டனம் என்னன்னா இங்க பாருங்க, லென்த்தி, லென்த்தி எப்படி இருக்கும், பெருசா இருக்கும். எப்படி இருக்கும், ரொம்ப பெருசா இருக்கும். இதுதான் இதுக்கான ஆண்டனம். லென்த்தின்றது எப்படி இருக்கும்னா ரொம்ப லாங்கா இருக்கும், லாங்கா லென்த்தியா இருக்கும், லாங், லாங் விண்டட், லாங் விண்டடா இருக்கும். ஓகேவா, ஸோ இப்போ இது எல்லாமே வந்து சினனம், இதுக்கு ஆண்டனம் வந்து லென்த்தி. ஓகேவா, ஸோ பாருங்க, இந்த ரெடியூஸ்ட் அப்படின்னு சொல்றதுக்கு, ஷார்ட் அப்படின்றதுக்கு என்னென்ன வேர்ட்ஸ்லாம் இருக்கு பாருங்க, கன்சைஸ், அக்யூரேட், எக்ஸாக்ட், ப்ரிசைஸ், ஷார்ட், பிரீஃப், சக்சென்ட், ரெடியூஸ்ட், அப்ரிட்ஜ், ஷார்ட். இதுக்கு ஆப்போசிட் வந்து லென்த்தி. ஓகேவா, நெக்ஸ்ட் கொஸ்டின், நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, டிஸ்பைஸ், டிஸ்பைஸ், டிஸ்பைஸ் அப்படின்னா என்னன்னா, டிஸ்பைஸ் அப்படின்னா வெறுக்கிறது, ஹேட், ஹேட் சம்ஒன், ஹேட் சம்படி. ஓகே, ஹேட்டுக்கு வேற என்ன நேம் சொல்லலாம் அப்படின்னு, வேற என்ன மீனிங் இருக்கு அப்படின்னா ரிப்பல், ரிப்பல், ரிப்பல்ஸ். ஓகேவா, நெக்ஸ்ட் abominate, abominate, scorn, SCORN, scorn. ஓகேவா, இது எல்லாமே இதுக்கு மீனிங் தான். டிஸ்பைட் ஹேட், இது பார்த்துக்கோங்க, ஹேட், ஹேட்டுக்கு வேர்ட் இது எல்லாமே. ஆப்ஷன் பாருங்க, கண்டெம்ட், ஹேட், டிஸ்லைக், ஹேட் அதே தான், டிஸ்லைக்கும் வெறுப்பு தான், டிஸ்லைக்கும் இங்க வரும். கண்டெம்ட்னாலும் ஹேட் தான், இதுவும் வந்து சினனம். கண்டெம்ட்னாலும் டிஸ்லைக் தான், கண்டெம்ட், டிஸ்லைக், ஹேட் சினனம், டிஸ்லைக் வந்து சினனம். அட்மையர்னா என்ன, அட்மையர்னா என்ன, அட்மையர் ஆகுறது, என்ன சொல்றது, அக்னாலேஜ் பண்றது, பிரைஸ் பண்றது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. acknowledge, praise, appreciate, appreciate. எத்தனை பேர் இன்னைக்கு வந்து என்னதான் நம்ம வந்து பெஸ்டா நம்மளோட இதை கொடுத்தாலுமே எத்தனை பேர் நம்ம மூஞ்சுக்கு நேரம் அப்ரிஷியேட் பண்றாங்க? கண்டிப்பா யாரும் பண்ணவே மாட்டாங்க. அதாவது அவங்களுக்கு தெரிஞ்சாலுமே அந்த அப்ரிசியேஷனை வந்து கொடுக்கறது கிடையாது. எங்க அப்ரிஷியேட் பண்ணிட்டா அவங்களுக்கு கொம்பு முளைச்சிருமோ அப்படின்னு நினைச்சுக்கிறாங்களா என்னன்னு தெரியல. நம்ம என்னதான் பெஸ்டா பண்ணாலுமே அந்த அப்ரிசியேஷனை வந்து யாரும் கொடுக்கறது இல்லை. கொடுக்கணும், அப்ரிசியேஷன் அப்படின்றது இருக்கணும்.
அது கொடுக்கறதுனால என்னன்னா இன்னும் அவங்க பெஸ்டா பண்ணுவாங்க. அப்ரிசியேஷன்ன்றது எல்லாருமே எல்லாருக்கும் கொடுக்குறாங்களான்னு தெரியல. யாராவது ஒருத்தவங்க நல்லா பண்றாங்க அப்படின்னா நீங்க அப்ரிஷியேட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ அக்னாலேஜ், ப்ரைஸ், அப்ரிஷியேட், வேற என்னன்னா அப்ளாட். இது ஒரு நல்ல வேர்ட். அப்ளாட், அப்ளாட், அப்ளாட்னு சொல்ல லார்ட், LAUD. லார்ட்னா praising someone, praising somebody. ஓகேவா? இது எல்லாமே இதுக்கான மீனிங். இந்த அட்மைர்ங்கிறது தான் என்ன? ஸோ இது எல்லாமே என்ன, இந்த வேர்ட்ஸ் எல்லாம் என்ன நெகட்டிவ் ஃபார்ம்ல இருக்கு. இது வரைக்குமே டிஸ்லைக் வரைக்குமே இதுக்கெல்லாம் என்ன மீனிங்? நெகட்டிவ் மீனிங். ஒரு மாதிரி ஹேட், ஸ்க்ரான், டிஸ்லைக், கண்டெம்ட், ரிப்பல்ஸ் இதெல்லாமே ஹேட்டுங்க, வெறுப்பு அப்படின்ற வார்த்தைக்கான மீனிங் தான் இதெல்லாம். அதுவே இந்த பிரைஸ் பண்றது, பாராட்டுறது, அப்ரிஷியேட் பண்றது இதெல்லாமே இதுக்கான ஆப்போசிட், அட்மயர். ஸோ இது எல்லாமே சினோனிம். திஸ் ஒன் இஸ் ஆன்டோனிம். ஓகேவா? இந்த வேர்ட்ஸ் எல்லாமே நல்லா பார்த்துக்கோங்க. இந்த வேர்ட்லாம் வந்து எக்ஸாம்ல கேட்கறதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. fatigued. It's a verb. Sir, it's an adjective. Fatigued is an adjective. Tired. Fatigue na என்ன? Tired. Tired. I'm drained அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ட்ரெயின்னா என்கிட்ட ஒண்ணுமே இல்லை, நம்ம drained அப்படின்னு சொல்லி. ஸோ இதுதான் வந்து இதுக்கான மீனிங். ஆப்ஷன் பாருங்க. deprived, tired, energized, exhausted. exhaustedனா என்னன்னா வெரி டயர்ட், ரொம்ப டயர்டா இருக்கிறது. ஸோ இருக்குது சினோனிம் தான். ஓகேவா? டயர்ட் பாருங்க, இதுவும் சினோனிம். டிப்ரைவ்ட்னாலும் drained, tired. ஸோ இதுவும் அதுக்கான சினோனிம் தான். ஓகேவா? ஆப்ஷன் பாருங்க. energized அப்படின்னா ரொம்ப எனர்ஜெட்டிக்கா, எப்படி சொல்லலாம், enthusiastic. இது ஒரு நல்ல வேர்ட். enthusiastic, எனர்ஜெட்டிக் அப்படின்றதுக்கு enthusiastic அப்படின்னு சொல்லலாம். zealous பாருங்க. zealous ரொம்ப ஆர்வமா. ஓகேவா? நெக்ஸ்ட் zestful. வேற என்ன சொல்லலாம்னா vigorous, vigorous, vigorously அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? இந்த மாதிரி எனர்ஜைஸ்ட், எனர்ஜெட்டிக் அப்படின்றதுக்கு இதுக்கு இடியம் பாத்தீங்கன்னா, இடியம் என்னெல்லாம் வரலாம் அப்படின்னா இந்த மீனிங், எனர்ஜைஸ்ட் மீனிங்க்கு fire in the belly. ஃபயர், வெளியில ஃபயர் இருந்தா என்ன ஆகும்? ஃபயர் in the belly. ஜஸ்ட் இடியம் அப்படின்னா ரொம்ப எனர்ஜெட்டிக்கா இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். ஃபயரா இருக்காங்க, எனர்ஜெட்டிக்கா இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க. full of beans. full of beans. இதுவும் வந்து இடியம் தான். ஸோ இதுக்கு வேற என்ன வேர்டு சொல்லலாம் அப்படின்னா டிட்டர்மினேஷன், வில் பவர், ஆம்பிஷன் எல்லாமே இதுல வந்து சேரும். ஓகே, வந்து எனர்ஜைஸ்ட் அப்படின்ற வேர்டுக்கு இது எல்லாமே சினோனிம். வேற வேர்ட்ஸ், அனதர் வேர்ட்ஸ் ஃபார் எனர்ஜெட்டிக் அப்படின்றதுக்கு இது. அண்ட் இடியம்ல இந்த எனர்ஜைஸ்ட் அப்படின்றது எப்படி சொல்லலாம்னா ஃபயர் இன் த பெல்லி, ஃபுல் ஆஃப் பீன்ஸ். இதுவுமே எனர்ஜெட்டிக், டிட்டர்மைண்ட், விகரஸ் அப்படின்ற மீனிங், எந்தூசியாஸ்டிக் அப்படின்ற மீனிங். ஓகேவா? ஸோ டிப்ரைவ்ட், டயர்ட், எக்ஸாஸ்டட் எல்லாமே இதுக்கு சினோனிம். The only antonym is energized. இதுதான் வந்து இதுக்கான antonym. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. treacherous அப்படின்னா ட்ரூவா இல்ல, நாட் ரியல், ஃபேக்.
ஃபேக்கா இருக்கிறதுக்கு நேம் தான் வந்துட்டு ட்ரெச்சரஸ். ஓகேவா? இதை வேற எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா போகஸ், போகஸ் அப்படி சொல்லுவாங்க. ஃப்ராட், மால் பிராக்டிஸ் கேள்விப்பட்டிருக்கீங்க தானே? தெரியும் தானே, ஸ்கூலெல்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்கல்ல, ஸ்கூல் காலேஜஸ்ல யூஸ் பண்ணியிருப்பாங்க. மால் பிராக்டிஸ். கிராஃப்டி, கிராஃப்டி இது வந்து ட்ரெச்சரஸ். திஸ் இஸ் an adjective. ஓகே, இது ஒரு adjective. ஸோ இதுக்கான ஆப்ஷன் பாருங்க, டிஸ்லாயல், அன்ஃபெய்த்ஃபுல், ஃபெய்த்ஃபுல், டிசீட்ஃபுல். டிஸ்லாயல்னா என்ன? லாயலா இல்ல, அப்பனா என்ன? ஃபேக்கா இருக்காங்க. இது இதுக்கு மீனிங். அன்ஃபெய்த்ஃபுல், அன்ஃபெய்த்ஃபுல்னு அதுவுமே என்ன? ஃபேக், ஃப்ராட், ஃப்ராட்லெண்ட். டிசீட்ஃபுல்னாலும் ஃப்ராட், ஃபேக் தான். ஓகேவா? ஸோ இப்போ இங்க என்ன? ஃபெய்த்ஃபுல், ஃபெய்த்ஃபுல் தான் வந்து இதுக்கான. ஃபெய்த்ஃபுல்லா இருக்கிறாங்க, ரியலா இருக்கிறாங்க. ஓகேவா? ரியலா இருக்காங்க, அதுதான் வந்து ஃபெய்த்ஃபுல். ஸோ ட்ரெச்சரஸ்க்கான ஆன்டனம் வந்து faithful is the right answer. ஓகேவா? இந்த வேர்ட்லாம் பார்த்துக்கோங்க. deceitful, unfaithful, treacherous. இந்த ஸ்பெல்லிங்லாம் கூட இந்த இது உங்களுக்கு மேபி ஸ்பெல்லிங்ல கூட கேட்கலாம். ஸ்பெல்லிங்கும் பார்த்துக்கோங்க, இதுக்கு மீனிங்கும் பார்த்துக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, ரிவீல். ரிவீல்னா என்ன கைஸ்? இந்த வேர்டு எல்லாத்துக்கும் பரிச்சயமானது தான், நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. ரிவீல் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ரிவீல்னா என்ன? ஷோ பண்றது, ஷோ பண்ணிட்டாங்க, டிஸ்க்ளோஸ் பண்ணிட்டாங்க அப்படிங்கறத வந்துட்டு ரிவீல். ஷோ சம்திங், ஓபன் சம்திங், ஓபன், ஓபன், ஷோ. ஓகேவா? ஸோ ஆப்ஷன் பாருங்க, ஷோ சினனம் தான். டிஸ்க்ளோஸ், க்ளோஸ்னா மூடுறது, ஓபன் க்ளோஸ். அது டிஸ்க்ளோஸ்னா ஓபன் தான். ஸோ இதுவும் வந்து சினனம். ஹைட், பிரைஸ், பிரைஸ் ஓப்பனா பிரைசிங். ஸோ இதுவும் சினனம் தான். ஸோ ஹைட், ஓப்பனுக்கு ஆப்போசிட் என்ன? ஹைட், க்ளோஸ், இதெல்லாம் தான் ஆப்போசிட், ஆன்டனம். ஸோ ஹைட் இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே, ரிவீலுக்கு ஆப்போசிட் வந்து ஹைட். டு ஓப்பன் சம்திங், ரிவீல் சம்திங். லேமெண்ட், லேமெண்ட் அப்படின்னா லேமெண்ட்னாலும் sad, mourn. ஃபர்ஸ்ட் ஒன்ல பார்த்தோம்ல, வருத்தப்படுறது. ஓகேவா? ரெக்ரெட், ரீமார்ஸ். இது எல்லாமே லேமெண்ட் தான். ஆப்ஷன் பாருங்க, ரெக்ரெட், ரீஜாய்ஸ், கிரீவ், mourn. regret same synonym. This is synonym. grieve sad the synonym. mourn இங்க வந்துருச்சு, இதுவும் synonym. So option பாருங்க, rejoice. இதுதான் வந்து இதுக்கான antonym. rejoice அப்படின்னா enjoy, enjoy பண்றது. ஓகே, ஸோ அதுதான் வந்துட்டு லேமெண்ட்டுக்கு antonym, rejoice. நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் பாருங்க, ஸ்பாட். ஸ்பாட் இதெல்லாம் கேட்கலாம், கேட்டிருக்காங்க, அப்கமிங் எக்ஸாம்லேயே வரலாம். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் எம்டிஎஸ்ல எதிர்பார்க்கலாம் நம்ம. ஓகேவா? ஸ்பாட் அப்படின்னா என்னன்னா டிஸ்அக்ரி, டிஸ்அக்ரி. ஸ்பாட்னா டிஸ்அக்ரி, டிஸ்அக்ரி. ஃபைட், ஃபைட். டிஃப், டிஃப்னா கோச்சுக்கிறது, டிஃப்னா கோச்சுக்கிறது. ஓகேவா? ஸோ ஆப்ஷன் பாருங்க, nitpick, begule, agree, persuade. இங்க பாருங்க, nitpick அப்படின்னா தப்பு கண்டுபிடிச்சிட்டே, குற்றம் கண்டுபிடிச்சிட்டே இருக்காங்கல்ல. என்ன தப்பு, தப்பு, நீ என்ன பண்ணாலும் தப்பு அப்படி சொல்லுவாங்கல்ல. இல்ல ஒரு சிலர் அப்படி இருக்காங்கல்ல, என்ன பண்ணாலும் தப்பு சொல்லுவாங்க. ஆக்சுவலி இதுக்குதான் அதுக்குதான் இல்லாம நின்னா கூட தப்பு, உட்கார்ந்தா கூட தப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஃபால்ட் ஃபைண்டிங் பர்சன் இருக்காங்களா, அவங்கள வந்து nitpick அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, begule. begule அப்படின்னா சீட், சீட் பண்றது, சீட். betray, betrayனா நம்பிக்கை துரோகம். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, agree. நெக்ஸ்ட் persuade. persuadeனா கன்வின்ஸ் பண்றது, கன்வின்ஸ்.
ஓகேவா? ஸோ இப்போ என்ன வரும் பாருங்க, ஃபால்ட் ஃபைண்டிங் வருமா? வராது. ரெகுலர் சீட், பர்சுவேட், கன்வின்ஸ் இல்லை, அக்ரி. இது வந்து என்ன? ஸ்பேட்னு டிஸ்அக்ரி, டிஸ்அக்ரிக்கு அக்ரி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேவா? இந்த வேர்ட்ஸ் எல்லாமே நல்லா பார்த்துக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் பாருங்க. நெக்ஸ்ட் ஒன் இஸ் உங்களுக்கு ஹோம்ஒர்க். நெக்ஸ்ட் ஒன் வந்துட்டு ஹோம்ஒர்க். ஓகேவா? ஸோ நான் சின்ன ஹிண்ட் கொடுத்துறேன். எலகெண்ட்டாக இருக்கு. இப்போ ஏதாவது ஒரு ட்ரெஸ் வியர் பண்ணியிருக்காங்க, இப்போ டான்ஸ் ஆடுறாங்க, பாட்டு பாடுறாங்கன்னா ஒரு மாதிரி கிரேஸ்ஃபுல்லாக இருக்கு. எலகெண்ட், அதுக்கு ஒரு டிராயிங் பண்ணியிருக்காங்கன்னா கிரேஸ்ஃபுல்லாக இருக்கு, அதில் கிரேஸ் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அதுதான் வந்து எலகெண்ட். ஸோ ரீஃபைன்ட், அன்டிக்னிஃபைன்ட், கிரேஸ்ஃபுல், அன்மேட்ச்ட். ஸோ இதுக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, திஸ் இஸ் யுவர் ஹோம்ஒர்க் டுடே. எல்லாரும் ரெகுலரா ஃபாலோ பண்றீங்களா? எனக்கு ஃபர்ஸ்ட் அதை சொல்லுங்க. வியூஸ் ரொம்ப கம்மியா போயிட்டு இருக்கு. நீங்க எத்தனை பேர் ஃபாலோ பண்றீங்கன்னு தெரியல எக்ஸாக்டா. ஸ்டார்டிங்ல கொண்டு வாங்க மேம் படிக்கிறோம் மேம் சொன்னீங்க. ஆனா ஒரு 500 வியூஸ்க்கு போக மாட்டேங்குது. சீரியஸ்லி நீங்க சீரியஸாவே படிக்கிறீங்களா? நீங்க சீரியஸ் ஆஸ்பிரண்ட் தானா அப்படின்றது தெரியல. அதுவும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஓகேவா? உண்மையாலுமே நீங்க படிக்கிறீங்க தானா, இல்ல என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு தெரியல, அதுக்கு தான் நான் கேட்குறேன். ஓகேவா? ஸோ அதுவும் சொல்லுங்க. இந்த கமெண்ட் செக்ஷன்ல இருக்கிற ஹோம்ஒர்க்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நாளைக்கு கண்டிப்பா நாளைக்கு பேசேஜ்ல வந்துட்டு PQRS நீங்க கேட்ட மாதிரியே நான் கொண்டு வரேன். ஓகேவா? ஓகே, ஸோ தட்ஸ் இட் வித் தி செஷன். நெக்ஸ்ட் செஷன்ல பார்க்கலாம். தேங்க்யூ.